வாசிக்கலாம். நீர் எனக்கு சூழ்ந்து கொள்ளும்படி செய்து நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறேன். அவர் கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு, ஆண்டவர் தான் நடத்துகிறார். அவர் எப்படி பாதுகாக்கிறா? மறைவில் இருந்து பாதுகாக்கிறார். மறைவிடத்திலிருந்து அவரை எங்கேயும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்ததும் இல்லை, பார்த்தா இருக்க முடியாது. அவர் மறைவிடத்தில் இருந்து அவருக்கு என்ன செய்யறார்? பாதுகாக்கிறார். மேகத்துக்குள்ளேருந்து மோசேட்ட பேசினார், அவரை பார்க்கல. மேகத்துக்குள்ளே மேலே உள்ளே இருக்கிறார், அங்கேருந்து பேசுகிறார், ஆனால் பார்க்கல. அப்போ நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். அப்புறம் என்னை இக்கட்டுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்தீங்க, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். இப்போ பாடலாக நிறைய சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். அது சொல்கிறார், ரட்சணிய பாடல் இவர்களை பாடலாக எனக்கு கொடுத்துருக்கிறீர், அதை சூழ்ந்து கொள்ளும்படி என்ன செய்தீர். இப்போ ஒரு பாட்டு வருது அப்படின்னா ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். ஒரு கவிதை எழுத தெரியுது அப்படின்னா கர்த்தர் அதை கொடுக்காமல் எழுத முடியாது. நல்ல படிக்க தெரியுது அப்படின்னா ஆண்டவர் கொடுக்காமல் செய்ய முடியாது. நல்ல படிப்பேன், நான் முதல் மார்க் எடுப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்னா கர்த்தர் கொடுக்காமல் செய்ய முடியாது. நம்ம திறமை ஒன்றும் கிடையாது, நம்முடைய அறிவு திறமை நம்முடைய ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதேமாதிரி சில இது ரொம்ப வரவே செய்யாது, படிப்பே வராது, ஒன்றுமே தெரியாது, ஆனால் அடித்து படினா படிக்க முடியாது. அப்போ வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன். அப்போ அதை விட்டுட்டு படினா படிக்க வராது. அந்த கெப்பாசிட்டி இல்லை. இல்லாதவங்களுக்கு செய்ய முடியாது. எது அங்கே இல்லையோ அவங்கள்ட்ட போய் அது பண்ணலை ஏன் பண்ணலைன்னா பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன ஒன்றே ஒன்று, ஆண்டவரத்தில் நாம் என்ன பண்ணணும்? விண்ணப்பம் செய்யணும். பக்தி உள்ளவங்களாக இருந்தால் நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இதுக்காக நான் செபிக்கிறேன், ஆண்டவரே இது எனக்கு மீது கண்ணோக்கி பார்க்கணும், ஆண்டவரே நான் அது சரியாகும். ஞானம் வரலையா? ஞானம் வர்றதுக்காக ஜெபிக்கணும். அவர் சொன்னால் கேட்க கடவன், விண்ணப்பம் பண்ண கடவன். அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது அது நடக்கும். அது இல்லைன்னா அதெல்லாம் விட்டுட்டு நாம் அங்கே பார், நீ இதையும் பண்ணலை, இதையும் படிக்கலை, இதையும் செய்யலை, ஏன் படிக்கல, எதுக்கு பண்ண, உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா அது வராது. அப்போ அதுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் கேட்க கற்றுக் கொடுக்கும். பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேள்வி அப்படின்னு கற்றுக் கொடுக்கும். சரி, குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர்கள், அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமலாம் இருக்குது, எல்லாம் தெரியும். பெரிய ஆட்கள் அவருக்கு எல்லாமே தெரியும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அதில் யாரோ ஒருத்தர் விரோதமாக இப்படி செய்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு அறிவு இல்லை அறிவுலன்னு எப்படி சொல்லலாம், எல்லாம் தெரியும், வேணும்னே செய்கிறாங்க. சரி, அவங்களுக்காக என்ன செய்யலாம்? பக்தி உள்ளவர்கள் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ செய்யப்படாதுன்னு நம்ம எத்தனை முறை சொன்னாலும் அதுக்கு அதிகமாகவே செய்வாங்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது நம்ம அதுக்காக விண்ணப்பம் செய்வோமானால் கர்த்தர் கட்டாயம் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களுக்கு சகாயம் செய்து அதில் சரி செய்வார். நம்ம அவங்கள்ட்ட கத்த வேண்டியதில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் ஜெபித்தார், கற்றுக் கொடுத்தார் நமக்கு. அந்த சூழ்நிலை அவர் எப்படி ஜெபித்தார்? சிலுவையில் அவர் முடிக்கும் போது 7 வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகள் என்ன சொன்னலாம் சொல்லிட்டு வந்தார். மன்னியுனார். தான் பெற்றெடுத்து வளர்த்தெடுத்த தாய்க்கு ஒரு அனுகூலமான பாதையை காண்பித்தார், ஒரு அடைக்கலத்தை காண்பித்தார். அதோ உன் மகன் அப்படின்னார். அதோ உன் மகனாக போயிட்டோம். அவளை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். அப்போ பெற்றவர்களுக்கு ஒரு அடைக்கலத்தை உண்டு பண்ணி கொடுத்தார், மன்னிக்கும்படி கற்றுக் கொடுத்தார், ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்திரம் இல்லையா? இயேசு நல்லவர். ஆகையினால ஆண்டவர் அந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை எப்படி சொன்னார்னா, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில அறிவுரைகளைத்தான் அந்த 7 வார்த்தைகளாக சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார், அவங்க ஞானம் உள்ளவன், அதாவது பக்தி உள்ளவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அவனுக்கு சகாயம் கிடைக்கும். அப்படி ஆனால் நீங்களும் நானும் நாம் அந்த நாட்களை விட்டுட்டு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும், இந்த வசனத்தை அறிஞ்ச பிறகும் நம்ம அதை செய்யாமல் இருந்தோம்னா அது வாட்டுக்கு அது இருக்கும், நடக்கவே செய்யாது. அப்படியே இருந்தே எவ்வளோ பேர் செத்தும் இருக்காங்க. வாக்குத்தங்களை பெற்றவங்க பெற்றுக்கொண்டும் அதை அனுபவிச்சு இருக்கிறாங்க, அனுபவிக்காமல் விட்டு போனவங்களும் இருக்காங்க வேத புஸ்தகத்தில். அப்போது அதை கடைசி வரைக்கும்